மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியின் மூலமாக ஒரு ஆறுதலான வசனத்தை நாம் பார்க்கிறோம். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவை உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் ஒன்றுக்கும் பயப்படாத, யூ வில் நாட் பி பர்ன்ட், நீ அக்கினினால அழிந்து போக மாட்டாய். இதன் மூலமாக நமக்கு மறைமுகமாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனை விசுவாசிக்கின்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது மிக மிக சுமூகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. தண்ணீர்கள் உண்டு, ஆறுகள் உண்டு, அக்கினி உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே கடந்துதான் நாம் செல்ல வேண்டும். வாழ்க்கையில் 2 அனுபவங்கள் உண்டு. ஒன்று நடந்து செல்லுகின்ற அனுபவம், வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று கடந்து செல்ல, கிராசிங் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில் நடப்பதற்கு மட்டும் நாம் தெரிந்தால் போதாது, நடந்து செல்லுகின்ற நம்முடைய பாதையிலே, நடந்து போய் கொண்டிருக்கின்ற சூழல்களிலே, அவற்றுக்கு எதிராக வருகிற சூழல்களை கடந்தும் போக வேண்டும். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல நம்பிக்கையை தருகிறார். வாழ்க்கை என்பது நடந்து மட்டும் சென்று கொண்டிருப்பதல்ல, கடந்தும் செல்ல வேண்டும். சில நெருக்கடிகளை, சில சோதனைகளை, சில பிரச்சனைகளை, சில கஷ்டங்களை, சில அவமானங்களை, சில இழிவுகளை, சில ஏமாற்றங்களை, சில தோல்விகளை, சில மன எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக நிகழ்கிற நிகழ்வுகளை, சில போராட்டமான சூழ்நிலைகளை சந்தித்து அவற்றையும் கடந்து நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு God gives us the strong hope, ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கிறார். ஒன்றுக்கும் பயப்படாத, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் அதை பார்த்து பரிதாபப்பட்டு மட்டும் கொண்டு இருக்க மாட்டேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கிறது என்று நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு. தானியேல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது மிஷாவேல், அசரியா, அனனியா இப்படிப்பட்ட 3 பேர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்ட பொழுது அங்கே அந்த ராஜாவுடைய கண்களுக்கு 4வது ஒரு நபர் தெரிந்தார். அவர் எங்கே இருந்தார் என்றால், அந்த அக்கினி சூளைக்கு வெளியே அல்ல, நடுவில் இருந்தார், அவர்களோடு இருந்தார். He was with them, அவர்களோடு இருந்தார். இவன் பார்க்குறவள் அங்கே யாரோ ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு தூரத்தில் அல்ல, அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா. அதுபோல் வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு தெரிந்த உறவுகளும் நண்பர்களும் நட்புகளும் நமக்கு நடக்கின்ற காரியங்களை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த சூழ்நிலை வட்டத்துக்குள்ளே அவங்க வர முடியாது. தூரத்திலிருந்து என்ன நடக்கிறது? இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்து பல சேதங்கள், நிறைய பேர் சாகவும் செய்திருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் எனக்கு மிகவும் தெரிந்த ஒருவருடைய உறவினர், அதாவது ஒரு குறிப்பிட்ட சகோதரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவ்வளோ பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி மும்பை, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய ஒரு 5-6 மணி நேரம் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு போக முடியாத சூழல். ஆனால் என்ன செய்ய முடியுது? இங்கேருந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்க முடிகிறது, அடுத்து என்ன நிகழப்போகிறது பார்த்து கொண்டு தான் இருக்க முடிகிறது. ஆனால் தேவன் அப்படி அல்ல, நம்முடைய சூழலுக்கு நடுவிலே நம்மோடு சேர்ந்து கொள்ளுகிறார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடந்து செல்லுவதற்கு தேவையுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த கடந்து செல்ல தேவை இருக்கிற அந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால், அந்த தடைகளை எல்லாம் நாம் தாண்டி செல்ல வேண்டும் என்றால், நமக்கு என்ன வேண்டும் என்றால், வேதத்தின் அடிப்படையை பார்க்கும் பொழுது தேவனோடு நடந்து செல்லுகின்ற அனுபவம் வேணும். We need to have the walking with God experience. தேவனோடு நடக்கின்ற ஒரு அனுபவம். ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம், வாசியுங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, உட்கார்ந்து கொண்டு இல்லை, நடந்து கொண்டு, ஜஸ்ட் வாக் பிஃபோர் மீ. அது என்ன அர்த்தம்? அது நீ முன்னால, எனக்கு முன்னால போயிட்டே இரு, நான் உனக்கு பின்னால
வந்துட்டு இருக்கிறேன், ஐ வில் ஃபாலோ யூ. சில நேரம் ஆண்டவர் நம்மை முன்னால் போக விட்டுட்டு விசுவாசத்தோடு போயிட்டு நான் பின்னால் தான் வரைம்பார். சில நேரத்தில் அவர் முன்னால் போயிட்டு நான் உனக்கு முன்னால் போயிட்டுருக்கேன், என்னை பார்த்துட்டே முன்னால் வலது பக்கம் பார்க்காத, இடதுபுறம் பார்க்காத, பார்த்தால் அந்த சூழ்நிலைகள்லாம் உன்னை மிரட்டும், பயப்படுத்தும், ஷார்ட்லி வில் ஃபால் டவுன், நீ விழுந்துருவேன். நான் போயிட்டுருக்கேன் பாரு, உன் கண்ணை என் மேல் வைத்து கொண்டு வந்து கொண்டே இரு. சில நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்து வேற எதையும் பார்க்காதபடிக்கு, அந்த பக்கம் பார்த்தா ரொம்ப எதிர்மாறான சூழ்நிலை, இந்த பக்கம் பார்த்தா நெகட்டிவ் சிச்சுவேஷன், ஒவ்வொரு பார்க்கும் பொழுது பயப்படாத சொன்னேன். ஆனால் அந்த தேவ பிரசன்னம் இருக்கின்ற பொழுது இந்த பிரசன்னத்தின் மேல் மட்டும் மனதை வைத்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். சில நேரத்தில் we need faith. என்ன, ஒன்றுமே நமக்கு தெரியாது. Sometimes even it will not be possible to enjoy God's presence. சில நேரங்கள் ஆண்டுடைய பிரசன்னத்தை கூட என்ன பண்ண முடியாது. ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் தான் இருக்குது, நம்மோட தான் இருக்குது. ஆனால் அதை என்ன செய்ய முடியாது, நம்ம we cannot feel it, we cannot know it. ஆனால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர் நமக்கு பின்னால் தான் வர்றார். என்ன போக சொன்னால் நிச்சயமாக அவர் பின்னால் வந்துட்டு தான் இருப்பாருங்க. நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆக எல்லாவற்றுக்கும் அவசியமான என்னவென்று சொன்னால் தேவனோடு நடக்கின்ற அனுபவம். வாழ்க்கை என்பது சுமூகமானதல்ல. எந்த ஒரு தேவ மனிதனுக்கும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷ வரலாறு பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கை பாதை, அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் எந்த ஒரு மனிதருக்கும் வாழ்க்கை என்பது சுமூகமாக இருக்கலை. எல்லாம் தடைகளை தாண்டி தான் போக வேண்டியது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி தேவன் வெளியே கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு சுமூகமாக இல்லை. பின்னால் ஒரு ராஜா விடமாட்டேன்னு துரத்துனா, அதையும் தாண்டி வந்தால் செங்கடலை கடக்க வேண்டியது இருக்கிறது, யோர்தானை கடக்க வேண்டியிருக்கிறது, எரிகோவை கடக்க வேண்டியிருக்கிறது, பலமுள்ள ராஜாக்களை கடக்க வேண்டியிருக்கிறது, பசியை கடக்க வேண்டியிருக்கிறது, தண்ணி இல்லாத பஞ்சத்தை கடக்க வேண்டியிருக்கிறது, பலவிதமான சூழலை கடக்க வேண்டியது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒன்றை உறுதிப்படுத்தினார். உங்களை வெளியே வா சொல்லி உங்களை நான் போக சொன்னவர் எங்கேயும் போகல, உங்கள் கூட தான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் அவர்களுக்கு ரொம்ப பிரத்யட்சமாக தெரியும்படியாக அக்னி ஸ்தம்பத்தை மேக ஸ்தம்பத்தையும் கொடுத்து அவளுக்கு நம்பிக்கையை ஊட்டினார். அந்த தேவன் இன்று நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த கடந்து செல்வதற்கான வழிதான் வேதபூர்வமாக அதிகமாக தெரியலை. பெரும்பாலும் நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி ஜெபம் பண்ணுறது தான். உபவாசம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, இல்லைன்னா ஊழியக்காரங்களுக்கு அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் ஜெபம் பண்ண சொல்கிறது, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ப்ரேயர் மீட்டிங்கு போகிறது, ஏதாவது இப்போ ஜெப கோபுரம், திறப்பின் வாசல், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் அதான் ஒன்றுக்கு நம்ம தொடர்பு கொண்டு போனால் போதும் அப்படின்னு. தேவனை அறியாத காலங்களில் வாழ்க்கையில் வருகிற சில சூழ்நிலை மத்தியில் இது போன்று இருக்கின்றதான ஜெபக்கூடுகளை குறித்த அறிவு நமக்கு நல்லது தான். ஏனென்றால் அந்த இடங்களில் சென்று நம்முடைய வாழ்விற்கு ஏற்ப ஒரு ஆறுதலான சூழ்நிலைக்கேற்ற அறிவுரைகள் கேட்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அதுவே பழக்கமாக போயிடுச்சு இல்லையா. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜெப கூட்டத்துக்கு தான் போகிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இரவு ஜெபம், காலை ஜெபம், பகல் ஜெபம், உபவாச ஜெபம், கட்டுடைக்கும் ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம்னு ஜெப கூட்டத்தை நம்பி இருக்கிறாளே அன்றி வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற சோதனைகளை, நெருக்கடிகளை, பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு என்ன வழியை வைத்திருக்கின்றார் அதை யோசிக்கிறதில்ல. ஜெபம் ரொம்ப அவசியம், உபவாசம் ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லது. தேவ ஊழியர்கள் நமக்கு ஜெபிக்கிறதும் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தரும். இது எல்லாவற்றையும் நாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க நடுகிற தடைகள் நிறைந்த சூழல்களை எல்லாம் கடந்து போவதற்கு ஜெபங்கள் மட்டும் போதாது, உபவாசங்கள் போதாது, ஆராதனைகள் போதாது, காணிக்கை போதாது, பொருத்தனை போதாது, தேவ ஊழியருடைய ஜெபங்கள் போதாது, தேவ ஊழியர் நடத்துகிற ஜெப கூடுகைகள் போதாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே we must know how to walk with God. தேவனோடு நடக்க என்றால் அவரோடு நடந்தால்தான் நீங்கள் கடக்க முடியும். மற்றவங்க எவ்வளோதான் நமக்கு ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் உபவாசம் இருந்தாலும், எவ்வளோதான் அவர்கள் நமக்கு பாரப்பட்டாலும், நாம் ஒவ்வொரு சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு we need to have some personal fellowship. ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா. வெறும் ஜெபங்களை கேட்டு மட்டும் ஆண்டவர் செயல்படுகிறார். அவர் நம்மோடு வரணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும், எத்தனை பேர் உபவாசித்தாலும் ஒரு சில நன்மைகளை தேவன் வேண்டுமான தூர இருந்து அவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களோடு தொடர்ந்து தேவன் வந்து அவர்கள் சந்திக்க நடுகிற எல்லா சோதனைகளையும், நெருக்கடிகளையும், பரீட்சைகளையும், பிரச்சனைகளையும் அவர்களை கடந்து போக வைக்க வேண்டும் என்றால் அவர் அவர்களோடு கூட வர வேண்டும். ஒரு மனிதரோடு தேவனை உடன் வர வைப்பதற்கு எந்த ஊழியக்காரராலும் முடியாது. என்ன நினைக்கிறீங்க? முடியாது.
அம்மா ஜெபிக்கலாம், அப்பா ஜெபிக்கலாம், அண்ணன் ஜெபிக்கலாம், தம்பி ஜெபிக்கலாம், பாஸ்டர் ஜெபிக்கலாம், இவாஞ்சலிஸ்ட் ஜெபிக்கலாம், எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்கால் வேணால் ஜெபிக்கலாம். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அவர்கள் ஆண்டவரை நம்மோடு நடக்க வைக்க முடியாது. தூரத்திலிருந்து ஒரு உதவியை செய்ய வைக்க முடியும். அதன் மூலமாக தேவன் நம் வாழ்க்கையில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார் என்கிற ஒரு ஐடியாவை நம்ம பெற முடியும். ஆனால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாமோ அவரோடு நடக்க வேண்டும். அப்போ நடக்கிற அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் அவரோடு நடக்கின்ற பொழுதுதான் தாவீதோடு தேவன் நடந்தார். எனவேதான் அவனுடைய வாழ்விலை சந்திக்க இருந்த எல்லா விதமான சோதனை மிகுந்த சூழல்களையும் அவன் தைரியமாக சந்தித்து கடந்து சென்றான். யோசேப்போடு தேவன் இருந்தார். ஆதியாகமம் 39 மத்தியதோடு 1 வாஸ்து பார்க்கும் பொழுது கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. காலையில் ஜெபம் கிடையாது, மாலையில் ஜெபம் கிடையாது. கஷ்டம் நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக ஆலயத்துக்கு ஓடுவாங்க. இவர்கள் ஆலயம் நம்பி இருக்கின்ற ஒரு இடத்துக்கு ஓடி, அதுவும் எங்கே போய் உட்காந்து போனால் முன்னாடி ஆல்டர் பக்கத்தில் போய், ஏன்னா ரொம்ப க்ளோஸராக போனால் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை. இந்த மணி அடிக்கிற இடத்துல போயிருந்து ஜெபம் பண்ணால் அது ஒரு பிளெஸ்ஸிங். அந்த வாசலில் போய் உட்காந்து, ஏன்னா நம்முடைய ஆலய பிரகாரத்தில் வாசலில் காத்திருக்கிறது, அதனால் ரொம்ப உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி வாசலில் உட்காந்துருக்கு. சிலருக்கு அந்த புல்பீட்டு பக்கத்தில், அந்த ஆல்டர் ஏரியா பக்கத்தில், சிலருக்கு என்னதான் நெருக்கடி வந்தாலும் கூட கையை கொஞ்சம் கூட உயர்த்த மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஜெபமான ஃபீலிங் வந்துன்னா அந்த ஆல்டர் பக்கத்தில் போய் 2 கையும் என்ன செஞ்சுருவாங்க, உயர்த்திடுவாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போய் ஜெபம் பண்ணால் நன்றாகிவிடும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அருமையானவர்களை, என்னதான் அந்த மாதிரி பண்ணாலும் முதலாவது வாழ்க்கை பிரச்சனைகளை, சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தனிப்பட்ட தேவ ஐக்கியமும் தேவன் நம்மோடு நடக்கின்ற அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை எந்த ஊழியக்காலும் பெற முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் ஜெப கூட்டங்களில் போனால் நம்முடைய வாழ்க்கை மாறிடும், ஊழியக்காரர் வரம் பெற்ற ஊழியக்காரத்தில் போனால் மாறிடும், இல்லை ஜெப பங்காளர் திட்டங்களோடு இணைந்து கொண்டால் நம்முடைய நிலைமை மாறிவிடும், காணிக்கை கொடுத்தால் மாறிவிடும் என்று நினைக்கிறாள். இல்லை, நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இவைகளெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்காது, ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனை கொடுக்காது. நீங்கள் ஆண்டவரோடு நடக்க ஆயத்தமாக வேண்டும். யூ மஸ்ட் கெட் ரெடி டு வாக் வித் காட். எந்த சூழ்நிலைகள் கடக்கலாம், தண்ணீர்களை கடக்கலாம், ஆறுகளை கடக்கலாம், அக்னியை கடக்கலாம். இவைகளெல்லாம் மகிழ்ச்சிக்குரியவைகள் அல்ல, வரவேற்று ஏற்க உரியவைகள் அல்ல. ஆனால் வந்துவிட்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் சொல்லுகிற பொழுது, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும் யதார்த்தத்தை சொன்னார். அதற்காக உபத்திரமே வா வா வருக வருகின்னு நாம் வந்து அதுக்கு ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு வரவேற்பெல்லாம் போட்டு பதாகை எல்லாம் கட்டி வா 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 அப்படின்னு தேவையில்லை. அது வந்தால் நம்ம என்ன பண்ணிடணும், அதுக்காக அப்படியே நம்ம மனசு வந்து ஓடாதபடிக்கு வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம பார்த்துக்கலாம், லெட்ஸ் see என்ன நடக்கு பார்க்கலாமே அப்படின்ட்டு. எனவே அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நாம் பெற வேண்டும். தேவனால் நாம் வழி நடத்தப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலை சந்திக்கிற ஆற்றலோ மாறணும். அதுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு நடக்க வேண்டும். சரி, ரொம்ப நேரமாக சொல்லிட்டு நிற்கிறார், தேவனோடு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். அதுதான் எப்படின்னு தெரியலையே. நானாக நடக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அவர் நடக்க சொன்னால் நான் நடக்கிறேன். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டிருக்கேன், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே அப்படின்னு. அழகான ஒரு பாடல். நடக்க சொல்லி தரணும். எப்படி நடக்க சொல்லி தரது? இப்போ ஆண்டவர்கிட்ட நான் திடீர்னு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை நடக்க சொல்லி தரோன்னு சொன்னால் அவர் எப்படி சொல்லி தர? உடனே கையை பிடிச்சிக்க வா அப்படின்னு சொல்ல மாட்டார். அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்கிரிப்சரில் பார்க்கும் பொழுது there are some process, spiritual process இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் வரணும். வெறுமனே ஒரு மேஜிக் போல் எல்லாம் நடக்கும். ஜெபம் பண்ணால் நடக்கும், உபவாசம் இருந்தால் நடக்கும், காணிக்கை கொடுத்தா நடக்கும், விசுவாசம் இருந்தால் நடக்கும், அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் there are some steps, some procedures. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம். இப்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43 அத்தியாயம் 2 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்கினி நடந்தால் வேகாதிருப்பாய் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது வசனத்தில் என்னென்ன சொல்றார் வாசிங்கள். இப்போதும் யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை சிருஷ்டித்தவரும். அவங்க என்ன சொல்லுகிறார்? I have created you. உன்னை சிருஷ்டித்தது யாரு? புரிஞ்சிக்கோ, உன்னை சிருஷ்டித்தவர் நம்பர் 1. அடுத்தது இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உருவாக்கினவரும். அடுத்தது என்ன? I have formed you. நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், உன்னை
உருவாக்கினான். அடுத்தது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ நீ என்னுடையவன். என்னுடையவன். ஒரு 5 காரியங்களை சொல்லுகிறார். 5 காரியங்கள், 5 kinds of experiences. முதலா என்ன சொல்லுகிறான்னா, நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். இரண்டாவது, உருவாக்கி இருக்கிறேன், உன்னை மீட்டிருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். இந்த 5 காரியங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. இது கூட இல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில். நான் சில வேளை விதமாக சொல்லுகிற பொழுது சிலருடைய மனதில் கொஞ்சம் நஞ்சம் ஜெபிக்கிறது இந்த மனுஷன் நிற்க வச்சுருவார் போல இருக்குது. ஜெபிக்கிறனால வராது, உபவாசிக்க நாம் அது ஒன்று தான் ஒழுங்காக செய்கிறோம். கொஞ்சமாவது ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நாம் நல்லவங்களாக வாழ்கிறதில்ல, உண்மையாக வாழ்கிறதில்ல, ஒழுக்கமாக வாழ்கிறதில்ல, நேர்மையாக வாழ்கிறதில்ல, அன்பாக வாழ்கிறதில்ல, தாழ்மையாக வாழ்கிறதில்ல, பரிசுத்தமாக வாழ்கிறதில்ல. அதிகபட்சம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம செய்கிறது என்னது? ஒரு ஜெபம். முடிஞ்சால் வேறு வழியில் ரொம்ப சிக்கலாக நெருக்கடி ஒரு உபவாசம், இல்லைன்னு சொன்னால் கோயிலில் போயிட்டு ஒரு ஆராதனை, இதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த மனுஷன் வேற. நான் அந்த ஆளை இப்போ தான் கொஞ்சம் சொல்லி வச்சுருக்கிறேன். ஜெபிங்கயா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஜெபம் பண்ணு, உனக்கு வியாபாரம் நல்லாவாகும், உனக்கு வேலை கிடைக்கும், இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணமாக, நீ கொஞ்சம் ஜெபம் பண்ண அவரை கொஞ்சம் சொல்லி இப்போ தான் மனுஷன் 2 வார்த்தை சொல்லி என்ன செய்கிறாரு? ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி, இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபிக்கிறதுக்கு அவருக்கு சொல்லி கொடுப்பான்னா, இவர் வர என்ன பண்ணுறாருன்னா, ஜெபிச்சா அப்படி ஒன்று நடந்துடாது, ஜெபிச்சா மட்டும் போதாது, உபவாசித்தா மட்டும் போதாது, இவரை பின்வாங்கி போக வச்சுருவார் போல இருக்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து அவரை ஜெபத்தில் பழகிட்டு இருக்க நேரம் பார்த்து இவர் வேற விதமான அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாம் ஒவ்வொன்றையும் பேசிட்டு மறுபடியும் என்ன பேசணும் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய கூட்டத்தில் நான் இருந்தால் இப்படி நினைக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு யோசித்து பார்ப்பேன். அப்படியெல்லாம் சிந்திக்காமல் யோசிக்காமலாம் பிரசங்கம் பண்ண முடியாது. நான் சொல்லுவது அதை அல்ல, வேற வழி கிடையாது. வேற எந்த விதமாக நீங்கள் சொல்லுவீங்க? எந்த விதமாக சொல்லுவீங்க? நான் சொல்ல வருகிறத நீங்கள் ஜெபிக்க தேவையில்லைன்னு இல்லை. நான் ஏன்னா ஜெபத்தை குறித்து எத்தனை புத்தகம் எழுதி வச்சிருக்கோமோ அதுக்காகவாது என்னை முடிஞ்ச பிறகு பாருங்கள். இவர் சொன்னார் புத்தகம் வாங்க வைக்கிறதுக்காக பாருங்கள் என்ன ஐடியா பண்ணுறாரு. அதுக்காக சொல்லலை, நான் உண்மையிலேயே ஜெபத்திற்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறதுக்கு அங்கே இருக்கிற புத்தகங்களால் சாட்சி. ஜெபம் வேண்டாம் என்பதல்ல, உபவாசம் வேண்டாம் என்பதல்ல, தேவ ஊழியருடைய ஜெபம் வேண்டாம் என்பதல்ல. ஆனால் இவைகளை மட்டும் சார்ந்து விடாதீர்கள். இவைகளுக்கு ஒரு பேஸ் வேணும், இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். நீங்கள் ஜெபத்தையே சார்ந்துனா அதை விக்கிரகமாக்கிடுவீங்க. அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ செஞ்சுட்டாங்க. எதா கஷ்டம் பிரச்சனை ஜெபம் பண்ணும் சரியாயிடும். அவங்க ஜெபத்தை தான் நம்புறாங்களே இவ்வளோ. ஜெபத்துக்கு பின்னால் என்ன இருக்கணும்? தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது, அக்கினியை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா 5 காரியங்களை சொல்லியிருக்கார். நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்பொழுது நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, என்னால் படைக்கப்பட்டவனாகி நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, என்னால் உருவாக்கப்பட்டவனாகி நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, என்னால் மீட்கப்பட்டவனாகி நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, என்னால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவனாகி நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, எனக்கு உடமையாக்கப்பட்டவனாகிய நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அப்படித்தானே? எனவே அருமையானவர்களே, நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போவோம். அடிப்படை என்ன? முதலாவது அங்கே என்ன பாருங்க, சிருஷ்டிகராகிய தேவன். நாம் அதை சரியான நியூ டெஸ்டமென்ட் வேல பார்க்க போனால் முதலாவது அவர் தம்மை சிருஷ்டிகராக சொல்லுகிறார், இரண்டாவது மீட்டு கொண்டவராக, மூன்றாவது அதாவது கொஞ்சம் வார்த்தையில் முன்பின்னாக இருக்கிறத நான் வேறு விதமாக ஆர்டர் பண்ணி சொல்கிறேன். எல்லாம் அந்த வசனத்துக்குள்ள தான் இருக்கிறது. சிருஷ்டித்த தேவன், இரண்டாவது மீட்ட தேவன், உருவாக்கின தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன், நீ என்னுடையவன் என்று உரிமையை பாராட்டுகிற தேவன். இவ்வளவு காரியங்களும் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் யாக்கோவை பார்த்து சொல்லுகிற பொழுது, யாக்கோவே நான் உன்னை சிருஷ்டித்தேன் சொல்லுகிற பொழுது இது எந்த சிருஷ்டிப்பு தெரியுமா? எந்த சிருஷ்டிப்பு சொல்லுங்க? ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை படைத்து அதற்கு பிறகு ஆதாமை சிருஷ்டித்தார்களா, அந்த சிருஷ்டிப்பு இல்லை. இங்கே இஸ்ரவேல் ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, மனுஷனை படைத்த அந்த படைப்பை சொல்லலை. இஸ்ரவேல் என்கிற சந்ததியை நான் தான் சிருஷ்டித்தேன். அல்லேலூயா. யார் மூலமாக சிருஷ்டித்தார்? ஆபிரகாம் மூலமாக சிருஷ்டித்தார். இஸ்ரவேல் இந்த சந்ததியை நான் சிருஷ்டித்தேன். அது ஆதியில் வானத்தையும் பூமியும் படைத்து விட்டு மனுஷனை படைத்தால் அந்த படைப்பல்ல, அந்த மக்கள் கூட்டத்தை அல்ல. எனக்கென்று என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென்று, என்னுடைய திட்டத்தை முழுமையாக்குவதற்கென்று நான் உன்னை ஒரு சந்ததியாக படைத்தேன். அதற்காகத்தான் முதல் மனிதனாக யாரை அழைத்தார்?
ஆபிரகாமை அழைத்து அந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு சந்ததியை உருவாக்கினார். அந்த சிருஷ்டிக்கப்பட்ட சந்ததி எகிப்திலே அடிமையானது. ஆனாலும் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தபடினாலே தம்முடைய நோக்கத்திற்கென்று படைக்கப்பட்டதான அந்த சந்ததி அங்கே அடிமையாக இருந்த பொழுது அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவர்களை உருவாக்கினார் சொன்னால் அவர்களை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர்களை கொண்டு நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அவர்களை அவர் உருவாக்கினார் பலவிதமான காரியங்களை கொண்டு. அதற்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். இது ஒரு உறவுக்குட்பட்டிருக்கிற வாழ்க்கை. அவர்களை தம்முடைய உறவு என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் உபாகமம் 7ஆம் அத்தியாயத்துடைய 6ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சொந்தமாயிருக்கும்படி ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுங்கிற இடத்துல வந்து ஒரு ஆராதனை பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை, ஏதோ அவ்வப்பொழுது ஏதோ ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை, அவருக்கே சொந்தமாக இருக்கும்படி. எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையும் கடந்து செல்லலாம். ஆனால் அதற்கு வெறும் துதிகளெல்லாம் போதா. இன்றைய கிறிஸ்தவ சபைகளெல்லாம் சொல்லி கொடுக்கறது, என்ன கஷ்டம் வந்தால், என்ன பிரச்சனை வந்தால், நெருக்கடி வந்தால் துதி செஞ்சுட்டே இரு. ஏன்னா எரிகோ கோட்டை வந்து அவர்களால் கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இஸ்ரவேல் என்ன செய்தார்கள்? they started praising. தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க செஞ்சது அது இல்லை. துதிங்கிறது வேற. யோசபாத்து காலத்துலலாம் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் எரிகோ கோட்டை உடைந்தது அவர்கள் துதித்ததினாலல்ல, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், அதை செய்ததினால. புரிகிறதா? அங்கே அவள் கர்த்தர் நல்லவர், வல்லவர், பெரியவர் அப்படின்னு ரொம்பவும் பிரைஸ் பண்ணி ரொம்ப ஆரவாரம் ஏற்படுத்தி அப்படி பண்ணதில்லை. புரிந்து கொண்டதில் உள்ள வித்தியாசங்கள் அது பாடல்களாக மாறிவிட்டது. நாம் துதித்து போனால் கோட்டை விழுந்துடும் அப்படின்னு. கோட்டை விழுறது துதிக்கிறதுல இல்லை, துதிக்கிறது வேற அனுபவம். கோட்டை விழுறதுன்னா ஆண்டு என்ன சொல்லணும்னா, நீ 7 நாள் என்ன செய்யணும்? 6 நாள் சைலண்டாக சுற்றி வரணும். 7ஆவது நாள் என்ன செய்யணும்? 7 தடவை சுற்றி வந்து 7ஆவது முறை என்ன பண்ணணும்? கோட்டையெல்லாம் அப்படியே தான் இருக்கும் உன் கண்ணுக்கு முன்னாடி. அப்படி தான் நீ 6 நாளை பார்த்த கோட்டை தான் 7ஆவது நாளும் அப்படி தான் இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணணும்? யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு அவன் ஆர்ப்பரிப்பான் பார்த்தீங்களா, அதான் ஜெய கம்பீரம். அந்த ஜெயிச்சிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? ஆர்ப்பரிப்பாங்களே. இப்போ ஒரு அரசியல் கட்சிகளை ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சோன்னா அவன் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்? ஒரு பெரிய ஆரவாரம் போடுவான். அதை மாதிரி அந்த கோட்டை அப்படியே இருக்கும் பொழுதே நீ ஆரவாரம் பண்ணு, அப்பொழுது விழும். இது துதி அல்ல. அப்போ அது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு சூழலை கடந்து சொல்வதற்கு என்ன ஆலோசனை தருகிறாரோ அதைத்தான் நீ செய்யணும். செங்கடலை கடப்பதற்கு என்ன ஆலோசனை சொன்னாரோ அந்த ஆலோசனை கொண்டு நீ யோர்தானை கடக்க முடியாது. யோர்தானை கடப்பதற்கு என்ன ஆலோசனை சொல்லி கொடுத்தாரோ அதை கொண்டு நீ எரிகோவை கடக்க முடியாது. ஆண்டவர் டைம் டு டைம் அவருடைய அட்வைஸை மாத்திர, டைம் டு டைம் அவருடைய அந்த ஆலோசனையை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். எப்படி செங்கடலை கடக்கிறதுக்கு என்ன சொன்னார் மோசே? நீங்கள் சும்மா இருங்க, அவர் உங்களுக்கு ரட்சிப்பு தருவார். பி ஸ்டில் அண்ட் நோ தட் காட் இஸ் கோயிங் டு சேவ் யூ. உங்களை காப்பாற்ற போகிறார். காட் இஸ் கோயிங் டு கிவ் ஏ பிக் சால்வேஷன் டு யூ. அதை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மோசே. நீ அப்போ நீ இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, இந்த நேரத்தில் நீ பேசி கொண்டு இருக்கிற, உன் கையில் என்ன கொடுத்துருக்குறேன் அதை நீட்டு. ஆனால் யோர்தார் வந்த பொழுது யோசுவா கொடுத்த ஆலோசனை என்ன? வழியாக வந்த முறைப்படி யோசுவா என்ன பண்ணியிருக்கணும்? மோசே வைத்திருந்த போது அந்த கோலை கொண்டு என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை, யோசுவாவும் வேறு ஆலோசனை காத்திருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்ன? வேறு ஆலோசனை. அதன்படி என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அங்கே கோலை நீட்டினா அது போகும். அப்போ டைம் டு டைம் ஆலோசனை மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கும் பொழுது எரிகோவை கடக்கணும். இப்போ யோசுவா நல்லாவே தெரியும், நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் ஐடியா கொடுத்துருக்கு. என்ன? நம்ம கடந்து செல்ல முடியாத சூழலை வருகிற பொழுது, தொடர்ந்து செல்ல முடியாத சூழலை வருகிற பொழுது, ஏதாவது ஒரு எதிர்ப்பை சந்திக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நாம் அந்த பிரதான அந்த ஆசாரிகளை கூப்பிட்டு அந்த உடன்படிக்கை படி சுமக்கணும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. யோசுவா வெயிட் பண்ணி கிடைத்த ஆலோசனை என்ன? 6 நாள் பார்த்தீங்களா? டைம் டு டைம். அதனால தான் வேதத்தில் எவ்வளவு ஆலோசனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் அப்படியே டிட்டோவாக ஒவ்வொரு சூழ்நிலையும் பின்பற்றக்கூடாது. ஆண்டவரை இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்விலே வந்திருக்கிற சூழலை கடந்து செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What shall I do so that I will cross this situation? நான் இதை கடந்து என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக பைபிளை படிக்கணும். அவைகளை நம்பிக்கை கொடுக்குறோம். ஆனால் நம்ம இந்த நேரத்தில் ஒரு சூழலை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விசேஷமான ஆற்றலை கொடுக்கிறார். எனவே அந்த ஆலோசனை மாறுது. அப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு பார்க்கும் பொழுது முதலாவது
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கணும். அன்றைக்கு யாக்கோபுங்கிற ஒரு சந்ததியை சிருஷ்டித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயே நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசியுங்கள். எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். we have been created in Christ. அதனுடைய அடிப்படையில் தான் 2 கொரிந்தியர் 5 சொல்லுகிறது, இவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? now he is a new creation, all old things went away, now in him everything is new. புரிகிறதா? இப்போ முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு சொன்னா, உங்க பிரச்சனைகள்லாம் தீர்வு உண்டு, உங்களுடைய சோதனைகள்லாம் தீர்வு உண்டு. நீங்கள் எந்த விதமான நிலைமைகளை சந்தித்தாலும் அந்த நிலைமைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை கடந்து போய் செய்வதற்கு ஆலோசனை தந்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் அதற்கு முன்னாடி அந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். முதலாவது என்ன பண்ண வேண்டும்? நான் ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதாவது மனிதனாக சிருஷ்டித்ததல்ல, தேவனுடைய பிள்ளையாக சிருஷ்டித்தது இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நாம் மனிதனாக படைக்கப்படவில்லை. இதான் செகண்ட் பர்த் இல்லையா? இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிடம் சொல்லுகிற பொழுது, யூ மஸ்ட் பி born again, யூ நீட் a second birth. நீ மாம்சமா இருக்கிற, யூ have to be born from above, மேல இருந்து நீ பறக்கணும். அப்போ இந்த செகண்ட் பர்த்தில் என்ன பார்க்கும் பொழுது அதான் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டி. இதில் தான் ஹோலி ஸ்பிரிட் வருது. இந்த ஹோலி ஸ்பிரிட் வருகிற பொழுது now we have a new creation, நமக்கு ஒரு புதிய சிருஷ்டிப்பு ஏற்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முதலாக நம்ம என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். இந்த சிருஷ்டிக்கிறதுக்கு தான் நம்மளை மீட்கிறார். சிருஷ்டிக்கிறதுக்கு தான் மீட்கிறார். புரியுதா? அந்த 1ஆம் வசனத்துக்கு ஆர்டரை நான் அப்படியே பின்பற்ற முடியாது. இதில் அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு. ஆனால் நம்ம நியூ டெஸ்டமென்ட் பார்க்கும் பொழுது கொஞ்சம் மாற்றி போகணும். ஆண்டவர் நம்ம எதுக்கு மீட்கிறார் சொல்லுங்க? இயேசு, அதாவது 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ரட்சிக்கிறதுக்கு வந்தார். ஆனால் கிறிஸ்தவம் என்பது ரட்சிப்பு என்பதையே முழு நோக்கமாக கொண்டதல்ல. ரட்சிப்பு என்பது ஒரு தேவைப்பட்ட ஒரு காரியம், நோக்கம் வேறு. ஆண்டவர் எதுக்காக ரட்சிக்க வந்தார்? For what purpose Jesus came here to save us? நம்ம மீட்கிற எதற்கு வந்தார்? ஏன்னா நம்ம பாவத்தில் விழுந்து கிடக்கிறோங்களா? we are under the bondage of sin, we are under the slavery of sin. பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம், நம்மளை ரட்சிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டம் இந்த ரட்சிப்பின் திட்டம் அல்ல. முதல் திட்டம், அவருடைய திட்டம் வேறங்க. ஏன் இவர் இந்த பாவம் என்கின்ற குழியில் விழுந்து கிடக்கிற, இந்த பாவம் என்று சொல்லப்படுகிற சாக்கடையில் விழுந்து கிடக்கிற, இந்த பாவம் என்று சொல்லப்படுகிற படுகுழியில் விழுந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறவனை ஏன் மீட்கிறான்னா, ஐயோ அவன் குழியில் விழுந்து கிடக்கிறானே, ஐ மஸ்ட் ஹெல்ப் ஹிம். அதனால அவனை நம்ம காப்பாற்றுறது இல்லை. குழியில் விழுந்து கிடக்கிறவன் யாருன்னு சொன்னா, தேவனோடு அமர வேண்டியவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டியவன், தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டு அவரோடு ஆளுகை செய்ய வேண்டியவன். விழுந்து கிடக்கிறோம் யார்? மனுஷனை தேவன் எதற்கு படைத்தார்? ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, God created man in his own image. அவர் ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோடு படைச்சார். மனுஷனை படைச்சார். நம்ம நல்லா வேடிக்கை பார்க்கலாம். அவனுக்கு கஷ்டம் வரும், கவலை வரும், அவன் நல்ல ஜெபம் பண்ணுவான், நல்ல உபவாசம் பண்ணுவான். அவனுக்காக நமக்கு இரக்கம் பாராட்டுறதுக்கும் பரிதவிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக அல்ல. God had a different plan. ஆனால் அது பாவம் என்றானதுனால அது மாறிச்சு. இப்போ ஆண்டவர் எதற்காக மனுஷனை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறான்னு சொன்னா, இவன் தேவனுடைய பிள்ளையாக தேவனோடு அமர வேண்டியவன், தேவனோடு நடக்க வேண்டியவன். அவன் தான் பாவத்தில் கிடக்கிறான். அதனால பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர. எதற்குன்னு சொன்னா, பாவத்தில் வெளியே கொண்டு வர்றதுக்காக அல்ல, இவனை வெளியே கொண்டு வந்து அவனை தேவனுடைய பிள்ளையாக சிருஷ்டிப்பார். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must be redeemed. 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனம் வாசிக்கிறோம். He is our redeemer, he is our redemption. இயேசுவே நம்முடைய மீட்பு. அந்த பாவ மன்னிப்பு மீட்பு அவருக்குள் இருக்கிறது என்பதை எபேசியர் 1ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாவ மன்னிப்பு மீட்பு. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது நமக்கு நிச்சயமான ஒரு ஐடியா இருக்கணும். நாம் மீட்கப்பட்டவன். என்ன இருக்கணும்? மீட்கப்பட்டவன். கோயிலுக்கு போகிறவன், நான் பைபிள் படிக்கிறவன், நான் சாட்சி சொல்லுகிறவன், நான் காணிக்கை கொடுக்கிறவன், நான் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கேற்கிறவன், நான் மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்குவேன், இந்த அடையாளங்கள் அல்ல. இது போன்ற எத்தனை அடையாளங்களை சொன்னாலும் பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது.
முதலாவது தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? நான் மீட்கப்பட்டவன். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில கஷ்டம் வந்தோடனே, ஐயோ நான் எவ்வளவா ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷி, ஒரு நாள் கோயிலுக்கு போகாமல் இருப்பேனா, கோயில் நான் உசிரை வச்சுருப்பேனே. சில சிஸ்டர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கோயில் மாடு மாதிரி சுற்றி சுற்றி வருவார், வீட்டில் ஒரு வேலை செய்யாமல் இருந்தால் கூட கோயிலே சுற்றி சுற்றி வருவார். என்னமா அந்த மனுஷன் கோயிலுக்காக உழைப்பார், அவருக்கு போய் நெஞ்சு வலி அனுப்பியிருக்கிறாரு ஆண்டவர். அவங்க எதை சுட்டி காட்டுவாங்கன்னா கோயிலுக்கு போனது, கோயிலில் போய் சேவை செஞ்சது, கோயில் மாடு மாதிரி உழைச்சி ஏதாவது சொல்லுங்களே ஒழிய, அப்போ கூட அவங்களுக்கு சொல்ல முடியாது அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், மீட்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அருமையானவர்களே, முதலாவது என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொன்னால், ஐ எம் எ ரிடீம்டு பர்சன். அல்லேலூயா. நான் மீட்கப்பட்டவன். முதலாவது பிசாசாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நடுங்க வேண்டும் என்றால் என்னுடைய துதி அல்ல, என்னுடைய ஆராதனை அல்ல. முதலாவது ஐ நீட் டு ஹேவ் அன் ஐடென்டிட்டி. அந்த அடையாளம் என்ன? நான் மீட்கப்பட்டவன். எனவே ஆண்டவர் முதல்ல நம்மை மீட்கிறார். மீட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்ம என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்குன்னு சொன்னால் ஒரு புதிய சிருஷ்டியாக தேவனுடைய பிள்ளையாக சிருஷ்டிக்கிறார். இந்த சிருஷ்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கோயிலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து முன்னைய மாதிரி கிடையாது, இப்போ கொஞ்சம் நல்ல சீர்திருத்தம் இருக்குது. பையன் கோயிலுக்கு போக ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் பழக்க வழக்கெல்லாம் மாறி இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு 30 வருஷம் 40 வருஷம் போன பிறகு கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இவ்வளவு மாற்றத்தையும் பெறுவதுக்கு இத்தனை வருஷம் கோயிலுக்கு போகணுமா? இயேசுநாதர் அறியாதவெல்லாம் இதை விட ஷார்ட்டஸ்ட் பீரியடுக்குள்ளே மாறுறானே. நீங்கள் 25 வருஷம் 30 வருஷம் கோயிலுக்கு போய் இவ்வளோதான் மாறி இருக்குன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அவர்களை கடவுள் சீர்திருத்துறாரு. இல்லைங்க, சீர்திருத்துறதில்லை, ரிப்பேர் பண்ணுறதில்ல, நம்மளை கொஞ்சமாக சரி பண்ணுறதில்ல, முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு ஏதோ ஒரு ஆறுதல் இல்லை, ஆறுதல் பரிசாக கொடுக்கறதில்ல. ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ இவன் பாவியாக இருந்தான், இவனை கொஞ்சமாக இப்போ பிரதர் இப்படி இருக்கிறார், இப்போ பரவாயில்ல, போன வருஷத்தோட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறார், இப்போ எப்படி இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டலில் யாரையும் அட்மிட் பண்ணிவிட்டு இப்போ எப்படிக்கான்னு கேட்டால் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, கொஞ்சம் கையை அசைக்கிறார். அப்புறம் ஒரு வாரத்துக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் வாரவங்களை அடையாளம் பார்க்குறாரு, இப்போ எப்படி, இப்போ பரவாயில்ல தண்ணின்னு கேட்டார். இப்படி ஒவ்வொரு முறையும் சொல்கிறவங்கள கொஞ்சம் இம்ப்ரூவ். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதுதான், கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா கிறிஸ்தவத்தை ஒரு சீர்திருத்த மார்க்கும்னு நினைக்கிறான். என்னமோ ஏசுநாதர் கொஞ்சமாக அவ்வளோ சீர்திருத்தம் இல்லைங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னர் என்கிறவனை அப்படியே பிள்ளையாக மாற்றிறார். அப்படியே ஒரு கன்வர்ஷன். அந்த பிள்ளை என்பதை உணர்வதற்கு தான் இவனுக்கு கொஞ்சம் நாள் தேவையை ஒழிய, அவன் ஒரே நாளில் யாரா மாறுறான்? தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் எத்தனை வருஷமா நாம் அங்கே போயும் நம்மளை ஏன் மாற்றலை? எத்தனை வருஷமா நம்ம பாமாலை பாடுறோம், எத்தனை வருஷமா நம்ம கீர்த்தனை பாடுறோம், எத்தனை வருஷமா விசுவாச பிரமாணம் சொல்கிறோம், எத்தனை வருஷமா பாவரிக்கை செய்கிறோம், எத்தனை வருஷமா ஆராதனை பண்ணுறோம், எத்தனை வருஷமா அல்லேலூயா கோஷம் போடுறோம், எத்தனை வருஷமா அந்நிய பாஷை பேசுகிறோம், எத்தனை வருஷமா அபிஷேகங்கிறோம், எத்தனை வருஷமா ஆவி அங்கேருந்து இங்கே ஓடுறோம், இங்கேருந்து அங்கே ஓடுறோம். ஐயா, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம்? நீங்கள் புராட்டஸ்டன்ட் சர்ச்சா, கேத்தலிக் சர்ச்சா, பெந்தேகோஸ்தே சர்ச்சா என்பதல்ல, உன்னுடைய அனுபவம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையினாலே வெளிப்படுத்தப்படாத எந்த ஒரு அனுபவம் பிரயோஜனமற்றது. நீ ஆலயத்தில் என்ன பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், கொஞ்சம் பேர் அமைதியாக ஆராதிக்கலாம், சைலண்டாக ஆராதிக்கலாம், கொஞ்சம் பேர் ஊரையே கூட்டுறது மாதிரி ஆராதிக்கலாம், கொஞ்சம் பேர் அப்படி நின்றுட்டு ஆராதிக்கலாம், கொஞ்சம் பேர் விழுந்து உருண்டு புரண்டு. இப்போ தான் எங்கே போனாலும் நம்ம பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, நம்மளை உட்கார வைக்கிறதில்ல. இந்த சிஎஸ்ஐ போன்ற லுத்தரன் போன்ற திருச்சபையில் பார்த்தீங்கன்னா, நாம் யாவரும் எழுந்து பாமாலை 52 பாடுவோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்த பிறகு சத்த நேரம் உட்கார விட மாட்டேங்கிறாரே இது பாஸ்டர். நாம் யாவரும் எழுந்து விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம், அப்படி முழங்கால் படிக்கிட்டு நாம் பாவ அறிக்கை செய்வோம். ஒரு தடவை முழங்காலே போட மாட்டாங்க. சிஎஸ்ஐ சர்ச்சை பொறுத்த வரைக்கும் டெபினிஷன் முழங்கால் என்ன தெரியுமா? இப்போ முழங்கால் படின்னு என்ன அர்த்தம்? உட்காந்து நம்ம புதிய ஜெனரேஷன் ஆள்கள் பார்க்குறவல்ல, அவர் அங்கேருந்து சொல்லுவார், நான் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிடும். எல்லாம் சீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ புதுசாக வர பையன், ஓஹோ இந்த கிறிஸ்தவ முறைப்படி அகராதி வித்தியாசமாக இருக்குது. முழங்கால் படினா என்ன அர்த்தம்? ஜம்முன்னு உட்காந்துறது அப்படின்னு. பரவாயில்ல, எழுந்து உட்காந்து கொஞ்ச நேரம் நம்ம ஒரு கண்டினியூட்டியோடு உட்காந்து நம்ம இளைப்பாடுறதுக்கு பிரசங்க நேரம் மட்டும்தான். அதையும் குறைச்சி விட்டாங்க.
ஒரு காலத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், இப்போ டைஜஸ்ட் என்ன பண்ணிட்டு 15 நிமிஷம் போதும் ஐயா, இதுக்கு மேலே அவனுக்கு தாங்காது. உன் 15 நிமிஷம் பிரசங்கத்தை தாங்கிறதுக்கே அவன் உபவாசம் இருந்துட்டு வரணும். அதனால ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுந்து உட்காந்து எழுந்து. பெந்தைக்கோஸ்து திருச்சபைக்கு போனால் பரவாயில்ல, விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து உருண்டு புரண்டு ஆடி பாடி அங்கே விழுந்து இங்கே விழுந்து. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அந்த பாஸ்டர் பற்றி ரொம்ப பவர்ஃபுல் பாஸ்டர். அவர் இப்படி கையை காட்டுறாரு, உடனே அந்த ஆள்கள் அப்படியே இங்கே வர்றாங்க. உடனே அவர் அந்த பக்கம் இங்கே வந்தோடனே அடுத்து இப்படி இப்படி காட்டுறாரு, அங்கே விழுறாங்க. பாருங்க, கொயர் பாட வந்தவங்க, பாட்டு பாட வந்தவங்க, ஆராதனை தலைவர் ஒரு 15 பேர் நிற்கிறான். இங்கே எல்லாரையும் விழ தள்ளிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி இப்படி பார்க்குறாரு. ஆமாண்ணா, ஒரு 62 வயசு 62 65 ரிட்டையர்டான பர்சன்ஸ், கால் வலி கை வலி முழங்கால் வலி மூட்டு வலியில் உள்ள ஆளுகளை, அந்த ஆளுகளை விழ வச்சு எழும்புறாரு விழ வைக்கிறேன், எழும்புறாரு விழ, அட பாவிகளா. ஆக இந்த மாதிரிலாம் என்ன செய்கிறோம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா ஆவி என்ன பண்ணுது, இறங்குதான். ஐயா பரிதாபமே, ஹோலி ஸ்பிரிட் வந்தால் நீ விழுற எழுற ஓடுற குதிக்கிற அலறுகிற கூச்சல் போடுற, வாழ்க்கை மட்டும் மாறவில்லையே, சுபாவங்கள் மாறவில்லையே, மனநிலைகள் மாறவில்லையே. நீ ஆடுகிறாய் பாடுகிறாய் குதிக்கிறாய் கொண்டாடுகிறாய் ஓடுகிறாய், அபிஷேகம் ஆஹா எங்களிடத்தில் இருக்கிற அனுபவம் இந்த சபைகளுக்கெல்லாம் இல்லையே, அவர்களிடத்தில் அபிஷேகம் இல்லை என்று சொல்லுகிறாய். உனக்கு அன்பு இருக்கா? உன்னிடத்தில் தாழ்மை இருக்கிறதா? உன்னிடத்தில் உண்மை இருக்கிறதா? இந்த உலகத்தோடு ஒத்து போகாத மனநிலை இருக்கிறதா? விட்டு கொடுக்கிறதான சிந்தனை இருக்கிறதா? சாந்த குணம் இருக்கிறதா? இருதயத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? நீ சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, நீ மீட்கப்பட்டவன் அல்ல, நீ உன்னை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். எத்தனையோ ஆண்டுகளாக திருச்சபைகளுக்கு சென்றாலும் மக்கள் மாறவில்லை. காரணம், சிருஷ்டிக்கப்படாத ஜனம் மாறாது, மீட்கப்படாத ஜனம் மாறாது. ஆராதிக்கிறதுனால நீங்க மாற மாட்டீங்க. அது பெந்தைகோஸ்தே ஆராதனையாக இருந்தாலும் சரி, புராட்டஸ்டன்ட் ஆராதனையும் சரி, கத்தோலிக்க ஆராதனையும் சரி, ஆராதனைகள் எல்லாம் ஒரு சற்நேர சந்தோஷத்துக்குரிய, அது மனுஷனை மாற்றாது. மாறி இருந்து தான் ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. ஆராதனைகளை ஆராதித்தே மாறுறதில்லை, மாறி மாறி ஆராதிக்கணும். அல்லேலூயா. நான் மாற்றம் பெற்றவன், சுபாவத்திலே மாற்றம் பெற்றவன், எண்ணத்திலே மாற்றம் பெற்றவன், சிந்தனையிலே மாற்றம். எனவே ஐ வர்ஷிப்பிங் காட், தட்ஸ் a true worship. ஆராதனைன்னா நீ ஆடுவ பாடுவ, அதை ஆண்டவர் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இதையே ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு நீ ஆடாத பாட சொல்ல, நானும் ஆடுவேன், என்ன தனியாக விட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த ஆள் இதெல்லாம் சொல்கிறதுனால இவர் உடம்பு கொஞ்சம் கூட அசைக்க மாட்டேன். நான் தனியாலாம் ஜெபம் பண்ணுறவள பார்த்தீங்கன்னா சில வேளை தூள் கிளப்புவேன். ஆனால் பப்ளிக்கில் வரவில்லை, அந்த சூழலுக்கு சில டீசென்சி எல்லாம் இருக்குது. இந்த ஆடுகிறத பாடுகிறத வச்சு அபிஷேகத்தை அடையாளப்படுத்தக்கூடாது. மனிதர்கள் கூட்டத்தில் வாழுகிறது மூலம் தான் என்ன செய்யணும். எவ்வளோ ஆராதிக்கிறோம், எவ்வளோ ஆடுகிறோம் பாடுகிறோம் இல்லை, எவ்வளவு ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கோம், ஆண்டவரோடு நடக்கிறோம். வாழ்க்கை என்ன? உன்னுடைய ஆராதனையை பார்த்து ஒருவரும் நீ பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. இது உன்னுடைய மத சடங்கு, உன்னுடைய மத சம்பிரதாயம் நீ செய்கிற. நீ எவ்வளவு ஆண்டவரை ஆராதித்து ரொம்ப வித்தியாசமாக விடுதலை காண்பித்தாலும் ஒரு புறமதத்தவன் பார்த்து ஆக நீ ரொம்ப பக்தியானவன் சொல்ல மாட்டேன். இது மத பக்தி. மத பக்தி எல்லா மதத்திலும் இருக்குது. உன்னை பரிசுத்தவான் என்று சொல்லணும். அல்லேலூயா. You have been called to be saints. You have been called to be holy. ஆராதனை எல்லா மதத்திலும் இருக்குது. பிற மதத்தில் மட்டும் இதை விட ரொம்ப சூப்பர் ஆராதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்லாம் பார்க்குறீங்கல்ல, சில மதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவங்க ஆளுகளை ஆட வைக்கிறத விட அவன் பயங்கரமாக ஆட வைக்கிறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க, அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவர் ஒருத்தரையும் ஆடவும் சொல்லலை, பாடவும் சொல்லலை, நீங்கள் எல்லாம் கைகளுக்கு தட்டுகள்னு சொல்லலை, கரங்களை உயர்த்துங்கன்னு சொல்லலை. அந்த ஆள் அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ஆளுக்கு பக்கத்தில் ஆட்கள் வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கள நிற்க முடியலை, ஆடுறாங்க குதிக்கிறாங்க ஓடுறாங்க. அவர் ஒன்றுமே செய்யலை. இந்த ஒரு சாமியார் முன்னாடி டிவிலெல்லாம் போட்டு காட்டினாங்களே, நித்யானந்த சாமி, ஊர் உலகமெல்லாம் அந்த டிவியில் போட்டு காமிச்சிடலாம். அந்த சாமியார் நடத்துகிற கூட்டத்துக்கு போய் பாருங்கள். அங்கே இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் துள்ளாத துள்ளெல்லாம் அங்கே பார்க்கலாம். இவங்கெல்லாம் பாஸ்டர்கள் சொல்லி சொல்லி தான் துள்ளுவாங்க, டம் அடிக்கிற அடியில் தான் துள்ளுவாங்க. அங்கே போய் பாருங்கள், அந்த ஆள் ஒரு கண் சிமிட்டுவார், அப்படி விடும், அப்படி ஒரு கையை வச்சுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே சீட்டடாக இருக்க முடியாது. அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே அந்த தவளை துள்ளுற மாதிரி என்ன செய்வாங்க, துள்ளி 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 போங்க. அதை எதுக்கு சொல்லணும்னா, கிறிஸ்தவ கூட்டங்களில் நடைபெறுகிறத விட அதிகமான உதறல்களும் எகறல்களும்
விழுந்து எழுதல்களும் பிற மதங்களில் நடக்கிற அதை வைத்து நீ பக்தியான ஒன்று சொல்ல முடியாது. அவ்வளவு பக்தியானவனை குறித்து தான் டிவியில் போட்டு காமிச்சாங்க இல்லையா, தத்துருவமா. வாழ்க்கை, லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஹவ் யூ ஆர் லிவிங் எமங் த பீப்புள். மத்திய 5:16 சொல்லும் பொழுது மனிதர்கள் உங்கள் நற்கரியை பார்க்கணும் சார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னுடைய பாடல் சத்தத்தையும் ஜெப சத்தத்தையும் துதி சத்தத்தையும் பார்த்து மாறிட மாட்டான். உன்னுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா அவன் மாறவில்லையோ, மாற வேண்டியது அவசியம் என்றால் சிந்திக்கிறான். அல்லேலூயா. எனவே திருச்சபையில் ஆட வைத்தன, பாட வைத்தன, ஓட வைத்தன, விழ வைத்தன, உட்கார வைத்து ஆராதிக்க வைத்தன, வாழ்க்கையை மாற்றவில்லை. சீர்திருத்தி கொண்டிருப்பதில் கொஞ்சம் 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 கொஞ்சமா இல்லை, இங்க நடக்கிற சிருஷ்டிப்பு. ஆண்டவர் நற்கிரிகளை செய்யும்படியாக நம்ம என்ன செய்கிறார், சிருஷ்டிக்கிறார். எனவே முதல் அனுபவம் நாம் மீட்கப்பட்டு ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்படும். அடுத்தது ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்கன்னா, நான் உன்னை உருவாக்கினேன், ஐ ஹவ் ஃபார்ம்ட் யூ. பாருங்கள், உருவாக்குதல் என்பது ஆண்டவர் தம்முடைய நோக்கத்திற்கு ஏற்ற விதமாக ஒரு மனிதன் செயல்படும்படியாக அவனுடைய சுபாவங்களையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் அவனுடைய நடத்தைகளையும் ஒழுங்குகளையும் மேலாண்மை செய்து அவனை ஒரு குறிப்பிட்ட விதமாக கொண்டு வருகிறது. புரிகிறதா? ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து அவன் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பான், ஒரு பிக்சர் வச்சுருப்பான், அந்த மாதிரி வரணும். அதுக்கேற்றபடி அவன் என்ன செய்ய வரைந்து கொண்டு வருகிறான். அதே போலத்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறான். நான் உருவாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். திருச்சபைகள் ஆராதனை செய்கிறவளாக உருவாக்குகின்றது, பாடல் பாடுகிறவளாக உருவாக்குகின்றது, விழுகிறவளாக உருவாக்குறது, ஜெபிக்கிறவளாக உருவாக்குகிறது, துதிக்கிறவளாக உருவாக்குறது, காணிக்கை கொடுக்கிறவளாக உருவாக்குறது, ஏன் ஊழியம் செய்கிறவளாக உருவாக்குறது. ஆனால் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் விதமாக மனிதனை உருவாக்குவதுதான் திருச்சபையினுடைய வேலை. எனவே தான் மனிதன் எப்படி உருவாக்கப்படுகிறான் என்றால் 2 விதத்தில், ஒன்று போதனை, இன்னொன்று சோதனை. போதனைகள் வழியாக சிலர் திருந்த மாட்டாங்க. நாமும் அப்படித்தான். நிறைய எவ்வளோ போதனை கேட்டாலும் பல நேரங்களில் போதனை நம்ம திருத்த, அதனால வேற வழி இல்லாம ஆண்டவர் என்ன பண்றாரு, சோதனைகளை அனுப்புகிறார். ஆக ஆண்டவர் நம்மை உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்குவாரு? உருவாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒன்று தேவனுடைய ஐக்கியம் நமக்கு வேணும், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை வேணும். வார்த்தையினால்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்குறார். அல்லேலூயா. அவருடைய திட்டத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகள் எப்படி போகிறது, அவருடைய நோக்கத்திற்கு நேராக நம்முடைய ஒழுங்குகள் எப்படி போகிறது, அவருடைய விருப்பத்திற்கு நேராக நம்முடைய மனநிலை எப்படி போகிறது என்றால், பை லிசனிங் ஹிஸ் வேர்ட்ஸ், வார்த்தை. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் வார்த்தை, இன்னைக்கு வார்த்தைகளுக்காக விருப்பத்தோடு வருகிற மக்கள் கூட்டம் ரொம்ப குறைவு. இந்த நாட்கள் நாம் வாழுகிற நாட்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாத பஞ்சத்தின் காலம். நம்ம பாஸ்டர்களும் சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, பஞ்சம் வரப்போது, பஞ்சம் வர. ஐயோ, வந்து போச்சுயா. இப்போ எங்கேயா கர்த்தருடைய வார்த்தை இருக்குது? எத்தனை சபையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது? பைபிளில் இருக்கிற ரிட்டன் வேர்ட்ஸை நீங்கள் எடுத்து இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்கிறீங்களே ஒழிய, இன்றைக்கு உங்கள் வழியாக கர்த்தர் பேசுகிறாரா? ஒரு ஆத்மாவோடு பேசுகிறாரா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம் வரப்போகிறதுல வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம நடுவில் அது இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மட்டும் பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விரும்பி கேட்கிறவர்களுக்கும் பஞ்சம். வார்த்தைக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. பைபிள் என்ன சொன்னா, இங்கிருந்து அங்க தேடி போவாங்க, அங்கிருந்து இங்க தேடி போவாங்க. இன்னைக்குள்ள நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நாம அங்க தேடி போனாலும் அவங்க வரமாட்டேங்கிறாங்க, நாம இங்க தேடி போனாலும் வரமாட்டாங்க. புரிகிறதா? வார்த்தைகளுக்கும் பஞ்சம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கான ஆர்வம் உடையவர்களுக்கும் பஞ்சம். அப்படியே ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்கே இருந்து ஒரு மஞ்சள், அங்கே இருந்து ஒரு ஆரஞ்சு, அங்கே இருந்து ஒரு ரெட்டு, அங்கே இருந்து ஒரு எல்லோ, அங்கே இருந்து ஒரு ப்ளூ, அப்படி 4 பக்கத்துலேருந்து கலர் வச்சு இந்த பிரசங்கம் பண்ணுற என்ன மாதிரிலாம் வந்தால் சரிப்பட்டு வராது, வேலைக்காகாது. அப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி, சினிமா ஸ்டார் மாதிரி, ஒரு செலிபிரிட்டி ஃபிகர் மாதிரி அப்படி ஜம்முன்னு வந்து அதற்கேற்றபடி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு, அதற்கேற்றபடி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதுக்கேற்றபடி டைம் டு டைம் வந்து சினிமா தான் உடையெல்லாம் போட்டுட்டு அப்படி வந்தால் நம்ம ஆளுகள் எந்த திசையிலேருந்து வருவாங்க. ஆவடியிலேருந்து நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆவடி மாநகராட்சியாக மாறிப்போச்சு. நகரசபையாக இருந்தது மாநகராட்சியாக மாறிப்போச்சு. ஆனால் நம்ம காட்சி என்ன? வறட்சி இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வந்து ஆட்டம் போட்டால் எல்லாருக்கும் ஆவி வரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆவி வரும். பாவிக்கு ஆவி வரும். அப்படி என்ன அருமையான ஜெகஜோதியாக கர்த்தருடைய சமூகத்தை என்ஜாய் பண்ணோம் இல்லையா? கலர் விளக்கு போட்டால் எல்லாவனுக்கும் தான் வரும்.
அது பார்த்தாலும் புகை வேற போடுறீங்க, அது போதான்னு நம்ம ஆள்கள் அவ்வளவு பரவசமாக பேச சினிமா நடிகனை விட நல்லா நடிக்க பழங்க. அள வைக்கணும், அள வச்சிருவான். சிரிக்க வச்சோம்னா சிரிக்க வச்சிருவான். உங்களை பரவசப்படுத்தும் எல்லாம் ஆட்டுங்க தூச்சிட்டு இருக்கான். எங்க நல்ல சினிமாவில் பார்த்து 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 நவரச திலகங்களாக இருக்கிறாங்க நம்ம சுவிசேஷர்களும் பாஸ்டர்களும். அவங்க தான் முன்னோக்கி போக முடியுது. அவங்களுக்கு கூட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. கோயில் கட்டினா உடனே 10,000 மெம்பர் 20,000 மெம்பர்னு வருவான். ஆனால் வார்த்தைக்கு தாங்க சார் ஆள் பஞ்சம். சாம்சன் பால் கூட்டத்துக்கு போனால் என்னங்க கிடைக்கும்? அதிகபட்சம் அற்புதம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? இல்லை நம்ம எல்லாரையும் அபிஷேகத்தில் நிரப்புவாரா? நம்ம எல்லாரும் அந்நிய பாஷை பேச வைப்பாரா? வலது பக்கம் இருக்கிற நம்மளை இடது பக்கத்துக்கு கொண்டு போவாரா? இடது பக்கத்தில் இருக்கிற வலது பக்கத்துக்கு கொண்டு போவாரா? சும்மா ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போவார். அதில் ஒரு மழை வர்றது மாதிரி இருக்கு. நாம் போயிட்டு வீணாக ட்ரெஸ்ஸை நினச்சிட்டு வரக்கூடாது. தலைவை ஏதாவது சளிகிளி பிடிக்க வேண்டிய வந்துடும். வார்த்தைக்கும் பஞ்சம், வார்த்தையை கேட்கும் தாகமுடையவர்களுக்கும் பஞ்சம். இன்னைக்கு திருச்சபைகளில் தேவ வார்த்தை இல்லை. அவ்வளவெல்லாம் போய் தியாலஜிக்கல் காலேஜில் டிகிரியாக படிச்சுட்டு வந்துட்டு கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாஸ்டர்கள் எதை நம்பி தான் பிரசங்கம் பண்ண வராங்க? 52 பிரசங்கள் அடங்கின ஒரு புத்தகத்தை நம்பி அதில் தான் ஒன்றை படிச்சுட்டு பண்ணுறேன். வார்த்தை இல்லைங்க. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். ஆமாறுமையில உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் செல்லுவது திருச்சபை என்றால் அந்த திருச்சபையில் நீங்கள் தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். அது உங்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் உருவாகவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாற வேண்டும், இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் மாற வேண்டும், இல்லை என்றால் இடம் மாற வேண்டும். அந்த கட்டாயம் உங்களுக்கு வர உண்மையான வார்த்தை ஐயோ தாங்க முடியல, இந்த வருகிற வேலையெல்லாம் ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் ஆவடிக்கு வந்தார், அதுதான் பேசினார், இப்பவும் அதான் பேசுகிறார். தாங்க முடியலப்பா. இதில் போய் என்ன என்ஜாய் பண்ணுறது? திருச்சபைகளிலே தேவ வார்த்தை இல்லாத காரணத்தில் அநேகர் சௌகரியமாக இருக்க பழைய கொண்டாள். சிலருக்கு டிஃபனும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு டீ கிடைச்சா போதும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றும் வேண்டாம், வார்த்தையும் வேண்டாம், பிரசங்கம் வேண்டாம். ஏதோ போனோமா ஆராதிக்கிற ஒரு இடம் இருந்தால் போதும், பாவரிக்கை செய்கிற ஒரு இடம் இருந்தால் போதும், பாட்டு பாடுற ஒரு இடம் இருந்தால் போதும், அதோடு வந்துடுவாங்க. ஒரு டீ கிடைச்சா போதும். they are well satisfied, complacent mind. வார்த்தைகள் தான் உங்களை உருவாக்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவ வார்த்தைகளாக இருந்தால், நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாக இருந்தால் நீங்கள் மாறித்தான் ஆக வேண்டும், இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு ஓடித்தான் ஆக வேண்டும். வார்த்தைக்கு அந்த வேலை செய்கிற வலிமை உண்டு. அல்லேலூயா. ஆம் அருமையானவர்களே, உருவாக்குகின்ற ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஐயா, என் சுபாவத்தை மாற்றி இருக்கிறாரு, என் மனசை மாற்றி இருக்கிறாரு, என் ஆணவத்தை அடக்கி இருக்கிறாரு, என் அகம்போகத்தை ஒழிச்சிருக்கிறாரு, என்னுடைய பொறாமை நீக்கி இருக்கிறாரு, என்னுடைய வெறுப்பை விலக்கி இருக்கிறாரு, என்னுடைய கசப்பை போக்கி இருக்கிறாரு, அன்பை உருவாக்கி இருக்கிறாரு, தாழ்மை உருவாக்கி இருக்கிறார், பொறுமை உருவாக்கி இருக்கிறார். நான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்படி சொல்ல இயன்றவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அவன் தண்ணீரை கடக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு நடப்பார். அவன் ஆறுகளை கடக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு நடப்பார். ஏதோ ஒரு சகாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெப கோபுரங்களுக்கும் வாசல்களுக்கும் மண்டாட்டு மையங்களுக்கும் அங்கே ஜெப கூட்டம், இந்த ஜெப கூட்டம், அபிஷேக கூட்டம், அப்புறம் ஜெப பங்காளத்திட்டம், இந்த மாதிரி போனால் நீ கிராஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு முறையும் ஒன்று தூக்குறதுக்கு இவங்க தான் வரணும். இல்லை, உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவிதம் எந்த பாதையும் கடந்து போகும். அல்லேலூயா. எந்த ஒரு தடையும் கடந்து போகும், எந்த ஒரு வேதனைக்குரிய சூழ்நிலையும் கடந்து போகும். ஆண்டவர் கடந்து போக வைப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அவர்கள் நீருறாக்கி கொள்கிறார். because they know how to walk with God. they have the walking with God experience. எந்த ஒரு சூழ்நிலையிலும் I feel that God is with me. நான் இதை கடந்து போவேன். இந்த சூழலும் மாறும், இப்படியே தொடராது, இதுவும் மாறும். ஆண்டவர் மாற்றுவார். என்னை இந்த அக்கினி வழியாக நடக்க வைப்பார். ஆண்டவர் இந்த ஆறு வழியாக என்னை நடக்க வைப்பார். பார்த்து கொண்டே இருங்கள், அது என்னை மூழ்கடிக்காது. இந்த அக்கினி வழியாக நடக்கும் பொழுது எரிந்து அழிந்து விட நீங்கள் எண்ணலாம். இல்லை, ஆண்டவர் என்னோடு நடக்கிறார், நான் வெளியே வருவேன். மீகா சொல்லுவார், விரோதியே என்னை பார்த்து நீ பெருமை பாராட்டாதே, நான் விழுந்தால் என்ன செய்வேன்? எழும்புவேன். ஒருவர் என்னோடு இருக்கிறார், அவர் விழுந்தால் என்ன தூக்கி நிறுத்துவார். ஆமாம், உருவாக்கப்பட்ட ஜீவிதம். இறுதியாக நேரக்குறையுடைய விளைவாக தலைப்பு செய்திகள் மட்டும் இன்னும் 2 இருக்கு. என்ன? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து. இது என்னன்னு சொன்னா, உருவாக்கினவனை இப்போ ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடுறார். இவன் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஸ்கூல்ல உங்க பையனை பிக்கப் பண்ண போறீங்க,
அங்கே இருக்கிற பசங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் சுரேஷ், ஒருத்தன் மகேஷ், ஒருத்தன் நிதிஷ், ஒருத்தன் குமார், ஒருத்தன் ஜானு, ஒருத்தன் டேவிட்டு, ஒரு சஹீலா நிற்கிறா, ஒரு வனிதா நிற்கிறா, ஒரு வினிதா நிற்கிறா. இவ்வளோ பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் போய் ஹாய் ஜோ வா அப்படின்னு கூப்பிடுறீங்கல்ல. ஜோன்னு சொன்னு அவன் என்ன செய்கிறான்? திரும்பி பார்க்குறான். அவ்வளோ பேருடைய பேர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பேர் சொல்லி யாரை கூப்பிடுறீங்க? உங்கள் பையனை கூப்பிடுங்க. ஜோ வா, ஜான் வா. அதுதான் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய உறவுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. 1 Corinthians 1:9 வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:15 சொல்கிறது, அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்தக சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிற, நீ அடிமை அல்ல, நோ லாங்கர் யுவர் ஸ்லேவ், யூ ஆர் த சன் ஆஃப் காட். அதை உறுதிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் தம்முடைய குமாரனுடைய ஆவி உனக்குள் அனுப்பியிருக்கிறார். நீ உறவுக்குள் வந்து விட்டாய். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கெஞ்சி 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 இரக்கத்துக்காக மன்றாடி ஆண்டவரிடத்திலிருந்து உதவி பெறுகிற வாழ்க்கையில் ஆண்டவருடைய உறவுக்கு உட்பட்டிருந்து அப்பா பிதாவை என்று கூட, ஐயா சாமி ஏதாவது சகாயம் பண்ணுங்கோ, ஆண்டவரே எனக்கு ஏதாவது உதவி பண்ணி இறங்குறதுக்கு இல்லைங்க. நான் புள்ள அவருடைய உறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த உறவுக்குள் என்று கேட்கிற ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஆராதனை வாழ்க்கையில், ஒரு பக்தி வாழ்க்கையில், இது உறவுக்குட்பட்ட வாழ்க்கை. ஐ நோ மை காட், ஹீ நோஸ் மீ. நான் அவரால் அறியப்பட்டும் நான் அவரை அறிந்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆக மீட்கின்றார், சிருஷ்டிக்கின்றார், உருவாக்குகின்றார். அதற்கு பிறகு மகனே உன் பேரை நான் அறிவேன். எல்லார் பேரும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாத பேர் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் என்ன மட்டும் என்ன செய்கிறார்? 10 பசங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருதம் பேரை சொல்லு, டே இங்கே வா, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி ஏன் சொல்கிறோம்? அவன் யார்? இஸ் பிலாங்கிங் டு அஸ், நம்ம சேர்ந்தவன், அவன் மேலே நமக்கு உரிமை இருக்குது. அதனால தான் அடுத்த வருஷம் என்ன சொல்லணும்? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், ஏன் தெரியுமா? யூ ஆர் பிலாங்கிங் டு மீ, என்னுடைய உடைமை, உன் மேலே எனக்கு உரிமை இருக்குது. நீ தப்பு பண்ணால் உன்னை நான் கண்டிப்பேன். எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தேவன் தாம் அன்புகிற இடத்திலே அவளை சிட்சிக்கிறார். ஏன்னா அவர் அவருடையவர். என்னை ஏன் ஆண்டவர் கண்டிக்கிறார் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தான் ரொம்ப சோதனை வருது. உண்மையான தேவனுடைய பிள்ளையார் தான் சோதனை வர்றோம். ஏன்னா உங்கள் மேல் அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறது. உங்களை திருத்த வேண்டிய, உங்களை சரிப்படுத்த வேண்டிய, உங்களை சரி செய்ய வேண்டிய ஒரு உரிமை இருக்கிற அப்படின்னா அந்த உரிமை அவர் பயன்படுத்துகிறார். ஆம் அருமையானவர்களே, அவருக்கு நாம் உடைமை இல்லையா? 1 Corinthians 6ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் அவராலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். லேவியராகமம் 20ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கூட ஆண்டவர் அழகா சொல்வார், நாம் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் என்ன செய்திருக்கிறேன்? I have separated you from all other people so that you will be belonging to me. மற்றவர்களை விட்டு உங்களை ஏன் நான் செப்பரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னால், நீங்கள் என்னுடையவர்கள். அல்லேலூயா. உரிமை பாராட்டுகிற தேவன். சில நேரத்தில் அந்த உரிமையில தான் ஆண்டவர் நம்மளை கண்டிக்கிறார். சில நேரத்தில் அந்த உரிமையில தான் நம்மை தண்டிக்கவும் செய்கிறார். ஏன்னா இவனை கண்டித்தா தான் அவன் திருந்துவான், தண்டித்தான் திருந்துவான் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் அவர் செய்வார். எல்லாரையும் தண்டிக்க மாட்டாங்கல்ல. இவன் பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை யாரும் வார்த்தையால் தண்டிக்க முடியாது. அந்த காலத்தில் அடின்னு அடித்து போதும் இல்லை. நாங்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் தெரியுமா? இந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணாங்க, அவ்வளோதான். இப்போவுமே நிறைய பேலன்ஸ் இல்லாமல் வார்த்தையால் இருக்கிறாங்க. இன்னும் அடிக்க மாட்டாங்க, அடித்தா கேஷுவாலிட்டி ஆக்கி விட்டுறாங்க. அவ்வளோ டென்ஷனே ஒன்றா சேர்த்து என்ன செய்கிறாங்க. அதனால தான் அப்பவும் பத்திரிகையில் வருகிறது. பொறுமை தாழ்மை எல்லாம் வேணும். சரி, இருக்கட்டும். இப்போ 5 விதமான அனுபவங்கள். 1 தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அனுபவம், இன்னொன்று மீட்கப்பட்ட அனுபவம், சிருஷ்டிக்கப்பட்ட அனுபவம், உருவாக்கப்பட்ட அனுபவம், தேவனுடைய உறவுக்கு உட்படுத்தப்பட்ட அனுபவம், 4வது அவருக்கு உரிமையாக்கப்பட்ட அனுபவம். இந்த 5 அனுபவங்களும் இருக்கின்ற பொழுது தண்ணீர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்றால் அவர் உங்களோடு வந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த 5 அனுபவங்களை குறித்த உறுதி என்னுடைய வாழ்வில் இருக்கும் என்றால், ஆறுகள் புரண்டு வருவது போல் இருந்தாலும் நான் பயப்பட தேவையில்லை. இந்த ஆறையும் நான் கடந்து செல்வேன். செங்கடல் மட்டுமல்ல, யோர்தானையும் கடப்பேன். யோர்தான் மட்டுமல்ல, எரிகோவையும் கடப்பேன் என்றால் அவர் என்னோடு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த 5 அனுபவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, அக்கினியே வந்தாலும் நான் அழிந்து போக மாட்டேன். இந்த அக்கினி ஊடாக என்னை அவர் அழியாமல் கொண்டு வந்து கரை சேர்ப்பார். நம்பிக்கையோடு வாழலாம், தைரியத்தோடு வாழலாம், விசுவாசத்தோடு வாழலாம். அல்லேலூயா. தேவையானது 5 அனுபவங்கள். அவராலே மீட்கப்பட்ட மக்களாக, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்களாக, அவரால் வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட மக்களாக, அவருடைய உறவுக்குள் வாழ்கின்ற மக்களாக,
அவருடைய உரிமையான மக்களாக நாம் காணப்படுகிற பொழுது தண்ணீரோ ஆறோ அக்கினியோ நம்மை பயப்படுத்த முடியாது. எல்லா சூழலையும் கடந்து போக ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த சூழலை நீங்கள் கடந்து செல்வீர்கள். இந்த சூழலை கடந்து செல்ல வைக்கின்ற கிருபை தேவனிடத்தில் உண்டு. தைரியமாக அவரை சார்ந்து கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கும்படியாக எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.